ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் குருநாதன், ரெஜிஸ்டர்டு சிவில் இன்ஜினியர், ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா சாலை, திருச்சி. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாத்தோட வீடு கட்டுற கனவும் நிறைவான இந்த வருஷம். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தர அனைவருக்கும் நன்றி. நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பில்டிங்கை பற்றி. வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூப், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இதில் ஃபாலோவர்ஸில் உள்ளவங்களாம் சின்ன சின்ன டவுட் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் தான். கேள்வி என்னங்கிறதும் பதில் என்னங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கேள்வி நிறைய பேர் கேட்குறது ஆன்லைனில் அப்ரூவல் பற்றி உள்ள டவுட்றான். இப்போ அப்ரூவல் எப்படி வாங்குறது, ஆன்லைனில் வாங்கணுமா, ஆஃப்லைனில் வாங்கணுமா, இது மாதிரி நிறைய டவுட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு 70 to 80% இப்போ ஆன்லைனில் அப்ரூவல் மாறிடுச்சு. மேக்ஸிமம் சிட்டி சைடு ஃபுல்லாகவே ஆன்லைன் அப்ரூவல் தான். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. வில்லேஜஸில் இன்னமும் ஆஃப்லைன் அப்ரூவல் போயிட்டுருக்கு. முன்னாடி ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் அப்ரூவல் எப்படி வாங்கிட்டு இருந்தோன்னா, 5 ப்ளூ பிரிண்ட் காப்பி, இன்ஜினியர் சைன், ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் சைனோட சைன் பண்ணிவிட்டு அதில் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய்ட்டு நம்ம அப்ரூவல் வாங்குவோம். கிராமத்தில் உள்ள தலைவர்கிட்ட போய்ட்டு நம்ம அப்ரூவல் வாங்குவோம். இப்போ ஆன்லைனில் அப்ரூவல் டேரெக்டாக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளைங் எல்லாமே அதிலே வந்துடும். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிவிட்டு ட்ராயிங் வரைஞ்சி இன்ஜினியர் சைன் எல்லாமே ஆன்லைன்லேயே உங்களுக்கு இதாகிடும். நம்மளுக்கு பதிவு பண்ண ரிப்போர்ட் காப்பி மட்டும் நம்மளுக்கு கையில் கொடுப்பாங்க. இப்போ அது மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட்ட ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெஜிஸ்டர்டு இன்ஜினியர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி யார்கிட்ட அப்ரூவல் வாங்குறீங்களோ மேக்ஸிமம் அவங்கள்ட்ட கட்டுறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அதில் உள்ள டேர்ம்ஸ் படி நீங்கள் கட்டணும். நீங்கள் ரெஜிஸ்டர்டு இன்ஜினியர்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் வேறு யார் கான்ட்ராக்டர்ட்டையோ இல்லை மேசன்ட்டையோ விட்டு கட்டினீங்கன்னா அவங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் புரியாது. அவங்க ஒரு இது கட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அந்த கையெழுத்து போட்ட இன்ஜினியருக்கும் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் இன்ஜினியர்கிட்டே நீங்கள் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர்கிட்டே நீங்கள் கட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். வேறு கான்ட்ராக்டர்னால் அவங்க வேறு யாரோ சைன் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓனருங்கிற மாதிரி ஒரு இதாக போயிடும். அதனால் மேக்ஸிமம் அதை தவிர்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல இன்ஜினியர்ஸாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் இப்போ இன்னமும் 100% வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாகவே ஆன்லைனில் ஃபுல்லாக மாறுறதுக்கு. அதனால் நீங்கள் கிராமர் சைடில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் இதாக இருக்குன்னா நீங்கள் சீக்கிரமாக வீடு கட்டுறது உங்களுக்கு ஒரு விஷயமாக இருக்கும். ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, ஒரு சில பேர் கேட்குறாங்க, வயசானவங்க கொஞ்சம் தெரியாதவங்க கேட்குறாங்க, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்னு சொல்லி இது போடுறீங்களே, அந்த ஐஎஸ்ஓ இதுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு என்ன மீனிங், என்ன எதுக்கு அதை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு சில பேர் கேட்குறாங்க தெரியாதவங்க. இதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒரு தரச்சான்றிதழ் தான். ஐஎஸ்ஐ முத்திரை அந்த மாதிரி இது ஒரு போர்டில் வாங்கின ஒரு சர்டிஃபிகேட்டு ஐஎஸ்ஓங்கிறது. நீங்கள் நிறையா இதில் ஒயர்ஸில் நிறையா இதுலையுமே பார்த்துருக்கலாம். கதவு ஒயர்ஸு பொருட்கள் எல்லாத்துலேயும் பார்த்துக்கலாம். அது தரத்துக்கான சான்றிதழ். நம்ம கட்டுமானம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தரமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க போர்டில் நம்ம அப்ளை பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். இதுதான் இந்த சர்டிஃபிகேட்டுக்கான விளக்கம். அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அவங்க தெரியப்படுத்துறதுக்காண்டி அவங்க போர்டு அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கான சர்டிஃபிகேட் தான் அந்த ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ். இது நம்ம ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை பண்ணி நம்ம அவங்களும் வெரிஃபை பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. இதுதான் ரெண்டாவது கொஸ்டினுக்கான இது. மூணாவது கொஸ்டின்ஸ் இப்போ ஏன் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இப்போ ஒன்றும் இது பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு முன்னாடி நிறையா இது பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு விளம்பரம் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க. இப்போ சைட் விசிட் போயிட்டு நம்ம அவங்களோட ரெக்யூர்மெண்ட் என்ன, அதே மாதிரி அவங்களும் ஆஃபீஸுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு இப்போ அந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் போயிட்டுருக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன். இது அவங்க கிளைண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம இதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்.